அதிகமாக நேசிக்க நல்ல பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். வல்லவரே நல்ல அன்புள்ளவரே என்றும் இருப்பவரையும் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். தகப்பன் இந்த நாளை கொடுத்திருப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நம்மை கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உங்களுடைய இதயம் கிறுக்கு உள்ளதாக இருக்குது. இந்த உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கு ஓடிக்கொண்டிருக்குது. அதை நீங்கள் சீர்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் எங்கள் இதயத்தை நாங்கள் பரிசுத்தமாக வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவோடைய வருகை வரும்போது அவர் முன்னாடி நாங்கள் உத்தமனாகவும் உண்மையாகவும் நாங்கள் நிற்கிறதுக்கு உங்களுடைய ஆவியை குறித்து எங்களை பலப்படுத்துங்க. தகப்பனே, அப்பா, எலியாவை போல நாங்கள் ஜெபிக்க வேண்டும். தாவீதை போல நாங்கள் நடனமாடி உங்களை சோத்தரிக்க வேண்டும். தகப்பனே, அப்பா, சாலமோனை போல நிலை ஞானத்தை கொடுங்க. தகப்பனே, அப்பா, யோசேப்பு போல எங்களுடைய விசுவாசத்தை அதிகமாக்குங்க. தகப்பனே, தவறான காரியங்களுக்கு நாங்கள் செவிசாய்த்து போகாதபடிக்கு எங்களை பலப்படுத்துங்க. தகப்பனே, தானியேலை போல நாங்கள் அனுதினமும் உண்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கவும் துதிக்கவும் உங்களுடைய ஆவியை கொடுங்க. தகப்பனே, அப்போஸ்தலர்கள் போல நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வெறுத்து, இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு நாங்கள் வெறுத்து, உம்முடைய வார்த்தைகளுக்கு வசனத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து அதன்படி வாழ்றதுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து போல நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதுக்கு உங்களுடைய ஆவியை கொடுத்து எங்களை பலப்படுத்துங்க. எங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. உங்களுடைய அன்பின் கரங்களால் எங்களை வழிநடத்துங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளை எலும்பு செய்ய தங்க போதுங்கப்பா. கொடான குடி சோதம் தகப்பனே, ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் எலும்புறத்துக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. அப்பா, பலப்படுத்துங்க. உற்சாக ஆவியை கொடுங்க. ஒவ்வொரு ஜபிக்கிறதுக்கு ஜப ஆவியை கொடுங்க. தேவனுடைய வசனத்தை படிக்கிறதுக்கு தேவ ஆவியை கொடுத்து எல்லாரையும் நீங்கள் வழிநடத்துங்க. தகப்பனே, ஒவ்வொருக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் நிலை ஞானத்தையும் பலத்தையும் சோர்ந்து போகாதபடிக்கு இதெல்லாம் உற்சாக ஆவியை நீங்கள் கொடுத்து ஒவ்வொரு நீங்கள் பாதுகாத்து வழிநடத்துங்க. தகப்பனே, உங்களுடைய சமாதானம் எல்லோரோடும் இருந்து எல்லோருடையும் குடும்பத்திலையும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழவும் வளரவும் உதவி செய்யுங்க. தகப்பனே, எல்லார் குடும்பத்திலையும் நீதியின் சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் ஒதுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய சமாதானம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல எந்த பிரச்சனை இல்லைன்றது நாங்கள் உணர்கிறோம். தகப்பனே, உங்களுடைய சமாதானத்தின் உலக மக்களுக்கு, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜீவங்களுக்கும் நீங்கள் கொடுத்து உங்களுடைய சமாதானத்தில் வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் மீட்பரும் ரட்சகரும் உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, நாமம் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. எங்கள் அடைந்த உணவை எங்களுக்கு நிலத்திலும் எங்கள் தீமை செய்தவர்களை நாங்கள் படுப்பது போல எங்கள் பாவப்படுத்தும். எங்கள் சோதனை தீமை. ஆமீன். பிதாவாகிய யெகோவா தேவனுடைய அன்பும் கிருபையும் சமாதானமும் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சமாதானமும் வழிநடத்தலும் சதா காலமும் எல்லோரோடும் இருப்பதாக.